வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி 6/10/2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். எந்த நிகழ்ச்சியானாலும் முடிந்தவரை ஏற்று தன் கடமையாற்றுவோம். பின் அதனால் என்ன விளைந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம் என்று சாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். ஏற்பின்றி தீயண்டா பவ இருப்பு இன்றேல் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்புவினை ஈர்ப்புகளின் பதிவு ஆகும். எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்புக்கொள்வோம். வினைப்போக்கு மருந்து ஈதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும். ஏற்பு பிற தூண்டுதலுக்கு மனமுயர்த்தி ஈகை பிற நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று ஒரு கவிதையில் கொடுத்துருக்காங்க. இன்னொரு கவிதையில், பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்தல் ஒழுக்கமாகும். பிறருக்கும் நல்வாழ்வளித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும். பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலைவுணர்தல் ஞானமாகும். பிறர் துன்பம் துடைத்தற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று இந்த 2 கவிதையை கொடுத்துருக்காங்க. சுவாமி நாள்காட்டி வரிகள் என்ன சொல்கிறாரு? எந்த நிகழ்ச்சி ஆனாலும் முடிந்தவரை ஏற்று தன் கடமையாற்றுவோம். பின் அதனால் என்ன விளைந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்போம் என்று இந்த 2 வரிகள் கொடுத்துருக்குறாங்க. இதற்கு உதாரணம் சாமிஜி அன்பொழி அந்த இறை உண்மையை பிரிண்ட் பண்ணி அவங்க இலவசமாக அந்த பேருந்துகளில் ஆரம்ப காலகட்டங்களில் அவங்க கொடுத்துட்டு வந்தாங்க. அப்போது ஒரு முறை கையில் இருக்கிறத ஒரு சீட்டில் வச்சுட்டு கீழே இறங்கிட்டாரு, மறந்தாப்புல. சாமிஜி திரும்ப அதே வண்டியில் ஏறும்போது என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, இவர் ஒரு பைத்தியக்காரன், இப்படி தான் இதை கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒருத்தர் கிழிச்செறிஞ்சாராம். அப்போது சாமிஜி கண்கூட அதை பார்த்த உடனேயும் எந்த பதற்றமும் அடையாமல் அவங்கள வாழ்த்து காப்பு போட்டு வளர்த்தது தான் இந்த மனவளக்கலை. என்ன சூழ்நிலையில் என்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் ஆழியாரில் சுவாமிஜி அந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை மனவளக்கலையினுடைய அந்த துவக்கத்தை ஏற்படுத்தி அங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் இது அறிமுகமாக்கும்போது அவங்க ஆரம்ப காலகட்டங்களில் சொன்னது என்னென்னா, இங்கே ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு, அவர் காசு வாங்குவார் போல இருக்கு அப்படிங்கிற போல அந்த ஒரு அவச்சொல்லு தான் சாமிஜிக்கு ஆரம்ப காலகட்டங்களில் ஏற்பட்டது. அதன் பிறகு படிப்படியாக இன்றைக்கு புரிதல் ஏற்பட்டு அந்த ஆழியாரை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு கிராமங்களும் எல்லாம் எந்த அளவுக்கு அதை புரிதலோடு ஏற்றுக்கொண்டாங்க என்பதை நமக்கு நல்லா இப்போ நடைமுறையில் புரிந்து கொள்கிறோம். இது ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், சாமிஜி சொல்கிற மாதிரி எந்த நிகழ்ச்சி ஆனாலும் முடிந்தவரை ஏற்று தன் கடமையாற்றுவோம் என்று சாமிஜி சொல்கிறான். நாம் நம்முடைய கடமை ஈகை இந்த 2ஐயும் செய்யும்போது என்ன பாதிப்புகள் வந்தாலும் நாம் நம்முடைய உறுதியான நல்லதை செய்கிறோம். அதனால் நமக்கு என்ன விளைந்தாலும் சரி, அந்த உறுதி நமக்குள்ள மனதில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இறை பணியை நாம் தொடர்ந்து தொண்டு செய்து கொண்டே இருக்க முடியும். அன்னை தெரசா தன்னுடைய ஆசிரமத்துக்காக பொருளாதாரத்துக்காக மற்றவர்களிடம் நன்கொடைக்காக போகிறாங்க. அப்போ ஒரு பணக்காரர்கிட்ட போய் நன்கொடை கேட்குறாங்க. அவர் காரி அவங்க கையில் உமிழ்கிறாங்க. அப்படியே பொறுமையாக அதை ஏற்றுக்கொண்டு, இது எனக்கு கொடுத்துட்டீங்க, என்னுடைய ஆசிரம குழந்தைகள் எல்லாம் பொருளாதார குறைவினால் பாதிப்பில் இருக்கிறாங்க, உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க என்று சொல்லி திரும்ப அதை தொடச்சிக்கிட்டு கை காட்டுறாங்க.
நான் இது ஏன் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மரம் நல்லா காய்க்குது அப்படின்னு சொன்னால் அந்த காய்க்கிற மரம் கல்லடிப்படும். அவருடைய பழத்தை எல்லாரும் பறிப்பதற்காக அதில் ஏறுவாங்க, பறிப்பாங்க. அதை எந்தெந்த விதத்தில் கல்லால் அடித்து பறிப்பாங்க. இப்போ இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒன்று. இப்போ நாம் இந்த புரிதலோடு நடைமுறை வாழ்க்கையில் இதெல்லாம் தெரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய கடமை ஈகை இந்த இரண்டையும் சிறப்பாக செய்யணும். நம்முடைய புண்ணிய பலாபலன்களை அதிகமாக்கி கொண்டே இருக்கணும். நம்முடைய பதிவுகளை நீக்கி கொண்டே வாழணும். இதுதான் நம்முடைய இறைப்பணி, நம்முடைய வாழ்க்கை. அந்த புரிதலோடு நாம் வாழும்போது நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம். மற்றவர்களுக்கும் நம்மாலான உடல் பொருள், அதே போல் நம்முடைய பொருளாதாரத்தால், நம்முடைய அறிவாட்சி தரத்தால் மற்றவர்களுக்கும் உதவி செய்து வாழ்வது தான் சிறப்பு என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.